அவள் ஒரு அழகானவன், அவனோ வேட்டைக்கு ரக வீரன். அவளுக்காக உலகத்தை காப்பாற்றும் அவன்தான் மாயாவின் காவலன். காதலும் ஆபத்தும் கலக்கும் இந்த கதை உங்கள் உயிரியே மூச்சு விடாமல் வைத்திடும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இப்பொழுது கதை உலகம் ஆரம்பமாகட்டும். மாலை நேர அலுவலகம். வேலை முடிந்த பின்பும் எஸ்கே கோஆபரேட் இன்றைய நாள் பெரிய பிரசன்டேஷன் நடந்து முடிந்துள்ளது. மாயா ரிப்போர்ட் கொடுத்து முடித்து ஃபைல் அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தாள். அதிகாலை வந்தது போல அந்த மாலை அவளுக்கு வீட்டுக்கு போக வேண்டும். ஆனால் அவள் கையில் இருந்த ஃபைல் இன்னும் முடிக்காமல் இருந்தது. மாயா, இன்னும் இருக்கிறியா? HR முகில் வந்து கேட்டார். மாயா சிரித்தாள். இன்னும் ஒரு ஃபைல் தான் அண்ணா. அதே நேரத்தில் CEO ஃப்ளோர் அர்ஜுன் கான்ஃபரன்ஸ் ரூமில் இருவர் சீனியர் மேனேஜருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். மெதுவாக கதவு மூடப்பட்டது. அவர்கள் உரையாடல் சற்று தீவிரம். சீனியர் 1, சார், அந்த ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் பாக்கியங்கள் அது வெளியே போகக்கூடாது, எல்லாம் கான்ஃபிடென்ஷியல். சீனியர் 2, இந்த டீல் நடந்தால் எஸ்கே கோஆபரேட்டுக்கு ஒரு புதிய மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும். அர்ஜுன் சற்று கடுமையாய், ஆனா இது தவறான வழி போல் தெரிகின்றதே, நான் நியாயத்துக்கு வெளியே போக விரும்பவில்லை என்று கண்டிப்புடன் கூறினான். சீனியர் 1, சார், பெரிய கம்பெனிகள் எல்லாம் இப்படித்தான். அர்ஜுன் குரல் நெருக்கமாக, எனக்கு சுத்தமாக இருக்கிறது தான் முக்கியம், அடுத்த மீட்டிங்கில் இதை பற்றி பேசலாம் என்று கோபமாக கூறினான். மாயா தவறுதலாக அதே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அடுத்து ஃபைல் ரூம். மாயா ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கின்றாள். அவள் அரை கதவை மூடிக்கொண்டு ஃபைல் ஸ்டக்கை அரேஞ்ச் செய்ய தொடங்குகின்றாள். அப்பொழுது கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்து உரையாடல் மெதுவாக கேட்கின்றது. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட், தவறான வழி போல. மாயா கை நிறுத்தியது. அவள் கவனமாக கேட்டாள். அவளின் கண்களில் ஒரு சின்ன அதிர்ச்சி. இந்த கம்பெனி ஒருவேளை இப்படி இருக்குமோ? அதே நேரத்தில் மாயாவின் உள்மனது சொல்லியது, இல்ல, நான் கேட்கக்கூடாததை கேட்கின்றேனா? ஆனா இதே கம்பெனி தான் என் குடும்பத்துக்கான உயிர். அவள் மூச்சை பிடித்து கதவை மூடியபடி கவனித்தாள். அந்த நேரத்தில் கான்ஃபரன்ஸ் ரூமின் கதவு திறக்கப்பட்டது. அர்ஜுன் வெளியே வந்தான். அவளை பார்த்தான். அவளும் பார்த்தாள். ஒரு கணத்தில் அவன் மனதில் ஓர் உணர்வு. இந்த பெண் என்ன கேள்வி கேட்டாள்? மாயா தன்னை ஒருநிலைப்படுத்தியவாறு, சார், நான் ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தேன். அவள் முகத்தில் அமைதி, ஆனால் உள்ளே கலக்கம். அர்ஜுன் ஒரு நொடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்களில் இருந்தது வியப்பா, ஒரு சந்தேகமா? அவனுக்கு தெரியவில்லை. அவன் மெதுவாக, இது கம்பெனியின் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் மாயா, நீங்கள் வேலை மட்டும் செய்யுங்கள். மாயா தலையசைத்தாள். ஆனால் அவள் மனதில் நடந்த உரையாடல் அவனுக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன் என்று. அவனோட கண்களில் ஏதோ வித்தியாசமாக இருக்கின்றதே என்றவாறு பலவாறாக மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள். மாயா வீடு. வீட்டில் இரவு மாயா வீட்டுக்கு வந்து டப்பா எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். தம்பி விளையாடி கொண்டிருந்தான். தங்கச்சி பாடம் படித்துக் கொண்டிருந்தாள். அம்மா சாப்பாடு வைக்க வந்தார். மாயா, உனக்கு என்ன ஆனது? அமைதியா இருக்கிற? மாயா மெதுவாக, எதுவும் இல்லை அம்மா, அலுவலகத்தில் களைப்பு. ஆனால் அவள் உள்ளே போராடி கொண்டிருந்தாள். இந்த கம்பெனி என்ன மாதிரியானது? நான் தொடர்வது சரியானதா என்றவாறு தனது மனதை பலவாறாக குழப்பிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவள் போன் எடுத்தாள். அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ். நீ கேட்கக்கூடாததை கேட்டாய், கவனமாக இரு. மாயா அதிர்ச்சி. அவளின் கையில் போன் நடுங்கியது. யார் இது? அவன்தானா? அர்ஜுனா? இல்லை, வேற யாராவதா? நெக்ஸ்ட் டே ஒரு புதிய சோதனை. அலுவலகம் சென்றவுடன் HR முகில் அவளை அழைத்தார். மாயா, இன்று CEO உன்னை நேரடியாக கூப்பிட்டிருக்கிறார். அவருடைய கவினுக்கு போ. மாயா மனதில், அவன் என்ன பேசப் போகின்றான்? நான் கேட்டதை பற்றி தானா? CEO கவின். மாயா கதவை தட்டினாள். அர்ஜுன், கமின். மாயா உள்ளே வந்தாள். அவள் பின்புறத்தில் இருந்து நின்றான் அர்ஜுன். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் மூக்கை நுழைக்கின்றீர்கள் போல் உள்ளதே. மாயா, சார். அர்ஜுன் திரும்பி அவளை பார்த்தான். உன்னுடைய வேலையை தவிர உன்னுடைய காதுகளால் நீ என்ன விடயங்களை கேட்டாலும் அதை பற்றி நீ சிந்திக்காதே. அந்த வரம்புக்கு வெளியே போகாதே. மாயா அவனின் பார்வையை நேராக சந்தித்தாள். சார், நான் வேலைக்கு வந்தவள். ஆனால் கெட்ட வழி நடந்தால் நான் அமைதியாக இருப்பவள் அல்ல. அர்ஜுன் அந்த வார்த்தைக்கு ஒரு கணம் சிரிக்கவும் சற்று அதிர்ச்சி அடையவும் செய்தான். இன்ட்ரெஸ்டிங். அர்ஜுன் கனிவாக பார்த்து அவளை கூறினான். நல்லா பாரு மாயா, இந்த கம்பெனியில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும்.
நீ அதில் நழுவாமல் பார்த்துக்கோ என்றவாறு கனிவாக அவளை பார்த்து கூறினான். அர்ஜுனின் பார்வை இன்னும் மர்மம். மாயா வெளியே நடக்கையில் மனதில் அவனிடம் ஒரு ரகசியம் இருக்கின்றது. நான் தெரிஞ்சு கொள்ளலாமா இல்லையா? வெளியில் காற்று அடிக்கின்றது. கதவின் பக்கம் வந்த ஒரு செக்யூரிட்டி அவளிடம் சொல்கின்றான், மாயா மேடம், உங்களுக்கு ஒரு கவர் வந்திருக்கின்றது. மாயா கவரை வேண்டி பார்த்தால் ஒரு மொட்டை கடுதாசி. அவள் அதை திறக்கின்றாள். அதற்குள் ஒரு சின்ன நோட். இந்த கம்பெனியை பற்றி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? இரவு 9 மணிக்கு பழைய குடவுனுக்கு வா. மாயாவின் கண்கள் வியப்பில் பெரிதாகின்றன. இரவு 8:30. மாயாவின் வீட்டில் அவள் மேசையில் ஒரு சாதாரண கறி பிளேட்டை வைத்துவிட்டு அமர்ந்திருந்தாள். தம்பி தங்கச்சி எல்லோரும் சிரித்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் மாயா அந்த மொட்டை கடுதாசி கவர் நோட்டை 10 முறை படித்துக் கொண்டிருந்தாள். இந்த கம்பெனியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இரவு 9 மணிக்கு பழைய குடவுனுக்கு வா. அவளின் கையில் போன் நடுங்கியது. இது டிராப்பாகவும் இருக்கலாம். ஆனா நான் போகணுமா? அம்மா அவளுக்கு அருகில் வந்து, மாயா சாப்பிடுறியா? உன்னை பார்த்தால் சோர்வாக இருக்கிறது மாதிரி இருக்கிறதே அம்மா. மாயா தன்னுடைய பதட்டத்தை மறைத்து கொண்டவாறு, ஆமம்மா சாப்பிடுகின்றேன். ஆனால் அவளின் மனதில், அம்மா நான் வேறு மாதிரி உலகத்துக்குள் போற மாதிரி இருக்கின்றதே என்றவாறு பலவாறாக எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். இரவு 9 மணி. மாயா ஒரு பழைய பர்சும் மழைக்கான தும்பட்டாவும் எடுத்துக்கொண்டு கேட் பக்கம் நடந்தாள். சுற்றிலும் தெருவிளக்குகள் மங்களாக இருந்தது. அந்த குடவுன் எஸ்கே கோபரேட்டுக்கு சொந்தமான பழைய களஞ்சியம் தற்போது பாவனையில் இல்லை. ஒரு தைரியத்தில், நான் இங்கு வந்துவிட்டேனே, இப்பொழுது இங்கே என்ன நடக்கும்? அவள் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தாள். தூசி வடிந்த சக்கர வண்டிகள், பழைய இரும்பு பீம்கள் எல்லாம் ஒரு சடோ போல அங்கே தென்பட்டது. அப்பொழுது அவளுக்கு தெரியாமல் அவள் பின்புறத்தில் ஒரு நிழல். மாயா, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நிசப்தமாக இருந்தது. மாயா ஒரு சின்ன நடுக்கத்தோடு இன்னொரு படி போகின்றாள். அப்புறம் ஒரு குரல் இருட்டிலிருந்து, மாயா, மாயா. யாரது என்றவாறு மாயா பதட்டத்துடன் பார்த்தாள். ஒரு நிழல் வெளிச்சத்துக்கு வந்தது. அவள் அதிர்ச்சியாக பார்த்தாள். முகில், HR முகில். மாயா, முகில் அண்ணா, நீங்களா? முகில் கையில் ஒரு ஃபைல். மாயா, நான் தான். நீ சின்ன வயசிலிருந்து பெரிய தைரியமானவளாகத்தான் வளர்ந்திருக்க வேண்டும். உன்னை பார்த்தவுடனே நான் தெரிந்து கொண்டேன். அதனால் தான் இந்த ஃபைலை உனக்கு தரணும் என்று நினைத்தேன் மாயா என்று கூறியவாறு மாயாவிடம் அந்த ஃபைலை கொடுத்தார். மாயா ஃபைலை எடுத்தாள். அதற்குள் ஏராளமான கான்ஃபிடன்ஸ் பேப்பர்ஸ். முகில் கூறினார், இந்த கம்பெனியில் சில பேர் தவறான டிரான்சாக்சன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்று சில பேர் மீட்டிங் ரூமில் இருந்து கதைக்கும் பொழுது நீ கேட்டாயே, அந்த விடயம்தான் இந்த ஃபைலில் இருக்கின்றது. நான் உனக்கு இதை தருகின்றேன் மாயா, ஆனால் நீ கவனமாக இரு. அர்ஜுன் சார், அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கும் தெரியாது. ஆனா மாயா, ஒன்றை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள், இந்த ஃபைலை பார்த்தவங்கள் ஒருவரும் இன்னும் உயிரோடே இல்லை. மாயா ஃபைலை பார்த்து, அண்ணா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என்றவாறு கூறி முடிக்கும் முன்பாகவே முகில் கூறினார் கண்ணீர் கலந்த குரலில், நீ சரியா பண்ணுவியா மாயா? நீதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை என்றவாறு தழுதழுத்த குரலில் அவளை பார்த்து கூறினார். அந்த நேரத்தில் கதவு மூடப்பட்டது. மாயா முகில் இருவரும் அதிர்ச்சி. கதவுக்கு வெளியே பூட் சவுண்ட். ஒரு கருப்பு கலர் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து அர்ஜுன் இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வந்தான். அவன் முகத்தில் கோபமா குழப்பமா தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் உள்ளே வந்து, மாயா, இது என்ன? முகில் ஃபைலை பின்புறம் தள்ளி வைத்தான். மாயா அதிர்ச்சியுடன், சார், நான் என்று வாக்கியத்தை முடிக்கும் முன்பாகவே அர்ஜுன் கூறினான், இரவு 9 மணிக்கு என் கம்பெனியில் குடவுனில் கான்ஃபரன்ஸ் ஃபைல்களோடு நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள்? மாயா தன்னம்பிக்கையோடு, சார், நான் கேட்காம வரவில்லை சார். என் குடும்பத்துக்காக வேலை செய்கின்றேன். ஆனால் என் கம்பெனி கெட்ட வழியில் போகுதென்றால் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று கூறிய அவளை அர்ஜுன் ஒரு நிமிடம் மௌனமாக பார்த்தான். அவனின் கண்களில் ஒரு தீப்பொறி. கோபமா அல்ல, அது ஒரு வியப்பின் தீ. அர்ஜுன் மெதுவாக தன்னுடைய மனதுக்குள் சொல்லிக் கொண்டான், மாயா, நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா? இந்த கேமில் நீயும் இறங்கிவிட்டாய்.
காத்திரு, ஆனாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் மாயா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மிக விரைவாக அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜீப்பை நோக்கி நடந்து சென்றான். மாயாவின் மனம் வீடு திரும்பும் வழியில் அவள் சைக்கிளில் திரும்புகின்றாள். மழை பொழிகின்றது. கண்ணீர் கலந்த மழை துளிகள். அவள் மனதில் ஓர் உரையாடல். அவன் சொன்னதென்ன? அவன் எந்த பக்கம்? அவன் நல்லவனா கெட்டவனா? ஆனா அவன் பார்வையில் ஏதோ உண்மை இருந்தது மாதிரி இருக்கின்றதே. இது ஆரம்பமா? இன்னும் பெரிய புயல் வருதா என்று பலவாறாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய வீட்டின் வாசலில் வந்து நின்றாள். வந்ததும் மாயா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். அப்பொழுது அவளுடைய கையில் இருந்த போன் ஒரு வைப்ரேட் மெசேஜ். நீங்க என்ன பண்ணினாலும் உங்க தம்பி தங்கச்சி பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க. மாயா அதிர்ச்சியுடன் சுற்றுமுற்றும் பார்க்கின்றாள். தூரத்தே கதவின் பக்கத்தில் இருட்டில் யாரோ ஒருவன் நின்று சிரிக்கின்றான். மாயா ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து ஒரு ஆபத்தான ரகசியத்தின் காப்பாளராக மாறிவிட்டாள். அவள் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தில் காதலும் போராட்டமும் இரத்தமும் காத்திருக்கின்றன. WB தமிழ் ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலன், ஒரு காதலும் ஒரு ரகசியமும். அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், மாயாவின் குடும்பத்தை மிரட்டும் அந்த ஷடோ யார்? அவள் காப்பாற்றப் போகிறாளா அல்லது இன்னும் ஆழமாக சிக்கப் போகின்றாளா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அவளின் நாமும் அந்த மர்ம பயணத்தில் இணையப் போகின்றோம். மாயாவும் ஏலியனுமான அர்ஜுனும் பயணம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. WB தமிழ் ஆடியோ நாவல் காதலும் கற்பனையும் ஒன்றிணைக்கும் தமிழ் கதை உலகம்.